அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். விஜயின் செகண்ட் இன்னிங்ஸ் களத்தில் இல்லாதவர்கள் யார் என்ற கேள்வியோடு இந்த விவாத அரங்கை நாம் துவக்க இருக்கிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளரும் ஆவணப்பட இயக்குனரும் எழுத்தாளரும் செய்தியாளருமான கோடங்கி ஆபிரகாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருக்கு வணக்கம் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். சார், இன்றைக்கு இந்த கரூர் பெருந்துயரத்திற்கு பிறகு இன்று இந்த பொதுவான ஒரு பெரிய அளவில் மக்கள் சந்திப்பு ஈரோட்டில் தான் செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அவர் பேசியதில் மிக முக்கியமான ஒரு விவாத பொருளாகி இருப்பது இந்த தீய சக்தி தூய சக்தி அப்படின்னு. மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியதை இன்று விஜய் மிகுந்த அதிர்வோடு தீய சக்தி என்று பல முறை அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக கரூர் நீங்கள் பெருந்துயரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் அடுத்த இடத்துக்கு வரார். கரூரை ஒட்டி இருக்கிற மாவட்டம் தான் ஈரோடு. உண்மையிலே மக்கள் மீது அக்கறை, மனிதாபிமானம், உண்மையிலே அவர் சரியான மனிதராக பார்க்கப்பட்டால், குடும்பத்தை நேசிக்கிறவராக பார்க்கப்பட்டால், கரூர் பக்கத்தில் தானே இருக்கு, பக்கத்தில் போயிருக்கலாம், அங்க அவர் போயிருக்கணும், போயிட்டு வந்திருக்கலாங்க, அல்லது அவருடைய பயண திட்டமிடுதல அது மாதிரி வகுத்திருக்கணும், அல்லது அந்த மேடையிலேயாவது அந்த மக்களுக்காக நான் நிக்கிறேன், என்னால உங்களை தனியா பார்க்க முடியலங்க, இருந்தாலும் உங்களோட நான் நிற்கிறேன் என்ற வார்த்தையை சொல்லி ஒரு ஆறுதலாக பேசி இருந்தால் விஜய் ஒரு மனிதராக பார்க்கப்பட்டிருக்கலாம். அவர் மனிதரே இல்ல, அதற்கு அடுத்த நிலைக்கு போயிட்டார். ஆமா சார், அடுத்த நிலைக்கு போயிட்டார். ஏன்னா அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் விஜய் பாலாஜின்றவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, சாமி வருது நம்ம ஊருக்கு, நான் சொல்லல இத, சாமி நம்ம ஊருக்கு வருது, சாமி தேர்ல பவனி வரப்போது, சாமிய பத்திரமா திரும்பி கோயிலுக்குள்ள அனுப்பினோம், சாமி எல்லாம் வந்து பத்திரமா தான் போயிடும், பக்தர்கள் நீங்க உருப்படியா வீடு போய் சேருவீங்களான்னு கேள்வி என்னை போன்றவர்கள் பல பேர் கேள்வி கேட்டோம். இன்னைக்கு நடக்கல. அவர் கலந்து போன பிறகு கிட்டத்தட்ட 22-30 டூ வீலர்கள் இன்னைக்கு ஒன்னோட ஒண்ணு முட்டி மோதி ஒரு பெண்ணுக்கு அடிபட்டு இருக்கு, மண்டை உடைஞ்சிருக்கு, 2-3 பேர் காயம். ஆமா, காயம் ஏராளமானவர்கள் அடிபட்டு இருக்காங்க. அப்ப இந்த கும்பலை நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், இனிமே அவர்களை தற்குறின்னு சொல்றது இல்லைன்னு. ஆனா அவர்களுக்கு அடைமொழி வச்சிருக்கிறேன், மங்குனி கும்பல்னு. சுத்தமா ஒண்ணுமே இல்ல மண்டையில. ஒரு தலைவனா இருக்கிறவர் தன்னுடைய ரசிகர்களை அல்லது தன்னுடைய தொண்டர்களை வழிநடத்துவதில் நீங்க சரியா இல்லைன்னு சொன்னா, இப்ப அவர் மேடையில ஏறி என்ன பண்ணாரு, கதறதான் செஞ்சாரு. இவர் சொல்றார் கதறார்கள், யார் கதர்னது? ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பேச்சினுடைய 30 நிமிஷம் பேசியிருக்காரு சார். நீங்க எல்லாம் 3 நிமிஷம் என்ன பேசுவேன், 10 நிமிஷம் பேசுவேன், நான் எவ்வளவு நேரம் பேசுறேன் உங்களுக்கு என்னன்னு கேக்குறாரு. ஓகே, ஆனா அவர் விமர்சனத்துல அவர் குறிப்பிட்டு அவர் கரெக்டா கேட்டுக்கிட்டார் சார். ஏன்னா இதுக்கு முன்னாலேயே அவர் சொன்னார், இந்த மாதிரி கொள்கைன்னு கேட்கறாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் ஏன் பேசுறேன்னு கேட்கறாங்க, அப்புறம் தற்கொலைன்னு சொல்றாங்க. எல்லா விமர்சனத்தையும் விஜய் அவர் கவனத்துக்கு போயிருது. அது இப்ப நீங்க சொல்றது கூட அவர் கவனத்துக்கு போயிருன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க கேட்ட கொஞ்ச நேரம் பேசுறேன்னு சொல்லி 1/2 hour 31 நிமிஷம் பேசிட்டாரு. அதான் சார், நீங்க கேட்ட கேள்வியினுடைய சாராம்சத்துக்கு வந்துடுறேன். என்னன்னா தீய சக்தி அப்படின்னு சொல்றாரு. இப்ப யாரை அவர் தீய சக்தின்னு சொல்றாருன்னா, அவர் குறிப்பிடுவது திமுகவை, அப்படிதானே? அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, இப்ப நான் எனக்கு ஒரு பத்திரிகையாளனாக நான் பார்வையில வந்திருக்கிற விஷயத்தை வைத்து வைக்கிறேன். இந்த விஜயை ஒரு படப்பிடிப்பு நேரத்துல நீங்க வருமானத்துக்கு அதிகமாக பணத்தை வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரை கைதி போல அவர் வாகனத்திலே ஏத்தாம கூட்டிட்டு வந்து ரெய்டு பண்ணி இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன ஆவணங்களை கையெழுத்து வாங்கினாங்கன்னு தெரியாது. இன்று வரை அவர் வீட்டில் என்ன கைப்பற்றணும்னு சொல்லவே இல்லை. அந்த அவர்கள் தீய சக்தியா விஜய்க்கு, அல்லது பல கோடி ரூபாய் முதலீடு போட்டுட்டு அந்த படத்தையே வெளியிட விடாம நடு ரோட்ல நிறுத்தி கையை கட்டிட்டு பேச வைத்தவர்கள் தீய சக்தியா? இவர் என்ன பேசினாலும் அதை ஜஸ்ட் லைக் தைட்டா கடந்து போயிட்டு இவர் கேட்கிற இடங்கள்லாம் பர்மிஷன் கொடுத்து மக்களை ஒழுங்காக கூட்டாம, காசு கொடுத்து கூட்டி வர கூட்டம் இல்ல, தன்னெழுச்சியா வரக்கூடிய கூட்டம் சொல்லி அட்ராசிட்டி பண்ணிட்டு ஒரு கூட்டத்திலும் நெரிசலை ஏற்படுத்தி பல பேரை மயக்கடிக்க வச்சு 41 மரணங்களுக்கு காரணமா இருந்தாலும் அவர் மீது வழக்கு போடாம அவரை தப்பிக்க வைத்த திமுக தீய சக்தியா? எனக்கு சந்தேகம் இருக்கு. இவர் யாரை தீய சக்தின்னு சொல்றாரு? இப்ப நீங்க சொல்றீங்க கொள்கைனா, சார் உதாரணமாவே எம்ஜிஆர் எடுத்துக்கிறார் இல்லையா? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட கேட்டாங்க இதே கேள்வியை, உங்களுக்கு என்ன கொள்கை அப்படின்னு. அவருக்கு கொள்கை பத்தி சொல்லலாம் தெரியாது. உண்மையிலே எம்ஜிஆர் மகத்தானவர், அதுல மாற்று கருத்து இல்ல. கொள்கையெல்லாம் பேசினா சிக்கல் ஆயிடுவாருன்னு அவர் ஒரே ஒத்த வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? அண்ணாயிசம் என்னோட கொள்கைனாரு. அது என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் விளக்க அவரும் போய் சேர்ந்துட்டார்.
அடுத்தது அம்மையார் ஜெயலலிதா, அவங்களும் வந்து அதையே எடுத்துக்கிட்டு அவருடைய நோக்கம் கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது, ஒரே நோக்கம் திமுக எதிர்ப்பதுதான். அதை தான் இவர் எடுத்துக்கிட்டாரு. இப்ப இவங்களுக்கும் கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அதைத்தான் எடுத்துக்க. நீங்க கொள்கை தலைவர்கள்னு அறிவிக்கிறார்கள், 5 பேர் அறிவிச்சார். அன்னைக்கு ஏன் சார் அண்ணாவை கூப்பிடல, அன்னைக்கே எம்ஜிஆர் கூப்பிடல? அப்ப அண்ணாவை வைத்தால் தான் ஓட்டு கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, எம்ஜிஆரை வைத்தால் தான் ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சுயமே கிடையாதா? உங்களுக்கு சுயமா அறிவே கிடையாதா? நீங்க மங்குனியா? நீ உனக்கு உருப்படியா யோசிக்கவே திறன் இல்லையா? கூட வச்சிருக்கிற எழுதி கொடுக்குறாங்களே, ஈரோடு மண்ணில போய் நிக்கிறீங்களே, மஞ்சள் பத்தி பேசுறாரு. அந்த மஞ்சளுக்கு தற்சார்பு உரிமை வாங்கி கொடுத்தது, இன்றைக்கு மஞ்சளுக்கான பல்வேறு விஷயங்களை உலக அரங்களை எடுத்துட்டு போய் செஞ்சது எந்த அரசாங்கம்? எந்த அரசாங்கம் சார்? திமுக அரசாங்கம் வந்த பிறகுதான் செய்யுது. இன்னொன்னு சொன்னார், அடிப்படையில் அப்பட்டமான பொய், பச்சை பொய், உண்மை தெரியாம பேசுற, அதனாலதான் இவர்களை மங்குனின்னு சொல்றோம். ஏன் தெரியுமா? அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஆரம்பிக்கிறாரு. அடிப்படையில் ஆரம்பிச்சது யாரு? கலைஞர் கருணாநிதி ஆரம்பிக்கிறாரு. அதிமுக ஆட்சி காலத்துல கிடப்புல போட்டாங்க. இன்றைக்கு தந்தையார் ஆரம்பிச்சது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து முடிச்சு வைக்கிறாரு. இன்னைக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல செங்கோட்டையனுக்கு எங்க பிரச்சனை வந்துச்சு? அதிமுக அந்த கூட்டத்துல தான் முதல்ல கலக குரல் வெடிக்குது. அங்கதான் அவர் படத்தை வைக்கல, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. ஆக அதிமுக ஆட்சி காலத்துல எந்த திட்டமும் செயல்படாமல் கிடப்பில போட்ட அவர்கள் தீய சக்தியா தமிழ்நாட்டுக்கு? இன்னைக்கு மதுரை வாயில்ல இன்னைக்கு நாம அந்த சாலையில பயணப்பட்டாலே கண்ணீர் வருது. அத்தனை தூண் அவ்வளவு நிக்குது. அது யார் கொண்டு வந்த திட்டம்? கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்த திட்டம்ன்றனாலேயே அதிமுக ஆட்சி வந்த உடனே கிடப்பில போட்டாங்க. அவர்கள் இந்த மாநிலத்துக்கு தீய சக்தியா? யாரை குறிப்பிடுறாரு விஜய்? அடிப்படையில் அறிவு இருக்க வேணாமா சார்? ஒரு அருமையான தலைமைச் செயலகம்னு ஒண்ணு கட்டினாங்க, ஒரு மாடலா இருக்கணும்னு சொல்லிட்டு. அதை இந்த அம்மையார் உள்ள வந்த உடனே நீ என்ன கட்டுறது, நாயாவது உள்ள வர்றது, அதை ஆஸ்பத்திரியாக மாத்துறாங்க. ஆஸ்பத்திரி செட்டப்பே அங்க கிடையாது. ஆனா இதெல்லாம் ஓகே, நீங்க சொல்றது அடிப்படையில் அறிவியல் அறிவோடு அரசியல் புரிதலோடு பேசினா நாம அவரை வாழ்த்தலாம் சார். நீங்க வந்து எந்த அடிப்படை அறிவும் இல்லாம பேசுறவரை நம்ம என்ன சொல்றது? ஓகே, நீங்கள் அது திமுக காரங்களோட வந்து இந்த தீய சக்தி தூய சக்திக்கு வந்து ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. திமுக கட்சியிலிருந்து கூட இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த விளக்கத்தை இதுவரை கொடுக்கல, திமுக கட்சியில் இருந்து கூட இதுவரை கொடுக்கல விஜய் பேச்சுக்கு. ஆனால் நீங்கள் தெளிவாக கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் அவருக்கு என்ன இந்த திமுக மேலே அந்த தொடர் வெறுப்பு, எல்லா மீட்டிங்லையும் அதை அவங்கள மட்டுமே பேசுகிறார். நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த மாஸ்டர் படைப்பிடிப்புல அந்த நெய்வேலியிலிருந்து அவரை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கூட்டு வந்து அருண்ராஜா கூட வச்சிருக்காரு. தீய சக்தியோட கூட்டணியா இருந்த அருண்ராஜா கட்சியில் சேர்த்து பாரதிய ஜனதா கட்சிங்கிற பேரே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதான் என்ன காரணம்? 31 நிமிஷம் பேச்சு நீங்க சொல்றீங்கல்ல, ஒன்றிய அரசாங்கம்னு 2 இடத்துல சொன்னாரா? அதோட அந்த பேச்சே வரல. ஏன்னா எஜமா பேர சொன்னா இவருக்கு சிக்கல் ஆயிடும். சிக்கல் என்னன்னா இவரு எஜமா அவருதான் இவர் சொல்றாரு. இன்னொன்னு சொல்றேன், இவர் வந்து முகமுடி நீ கிழிஞ்சிருச்சு. ஈரோட்ல இவர் பாஜகவுடைய கையாளு ஏவலாளு, பி டீம் சி டீம் நான் சொல்ல மாட்டேன், அப்படியே அடிவரடி அமித்ஷாவுடைய அடிவரடி தான் விஜய். ஏன் அப்படின்றதுக்கும் நானே விளக்கம் சொல்லிடுறேன். முதலமைச்சர் சொன்னாரு, அவர் சொன்ன வாதம் ஒரு சினிமா டயலாக் பேசினார்னு சொல்றாருல, அந்த சினிமா டயலாக் யாருக்கு விடுக்கப்பட்டது? அமித்ஷாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அது. அமித்ஷாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு சார் அண்ணாமலை பதில் சொல்வாரு, அவர் இருக்காரு. பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் பதில் சொல்வாரு, அக்கா தமிழிசை பதில் சொல்லுவாங்க, இன்னும் பிற தலைவர்கள் அங்க பதில் சொல்லுவாங்க. பாஜக பல பேர் பதில் சொல்ல இருக்காங்க. நீங்க ஏன் சார் முந்திரி கோட்டை மாதிரி உள்ள வரீங்க? அப்ப நீங்க யாரு? நீங்க யாரு சொல்றதுக்கு ரொம்ப கோபப்படுறாரு சார். உங்க கேள்வி கொண்டு பதில் சொல்லுங்க சார். கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து காப்பி அடிக்கிறீங்க. இதுதான் சார் ஏடா கூடமான பேச்சு. அரசியல் தெரிஞ்சா பேசுறீங்க. 31 நிமிஷம் பேசிட்டா பத்தாது சார். எழுதி வச்சு பேசுறத நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். அது நல்ல அணுகுமுறை. ஏன்னா நிறைய இன்னும் அரசியல் தெரியல அவருக்கு, அதனால படிக்கிறது தப்பு இல்ல, அதை உருப்படியா படிக்கணும். எங்க போனாலும் தப்பு. இப்ப பாண்டிச்சேரிக்கு போயிட்டு ரேஷன் கடை இல்லைன்னு பேசுறது, அங்க முதலமைச்சர் பதில் சொல்றாரு, ரங்கசாமி தெளிவா பதில் சொல்றாரு, உன் வேலையை நீ பாரு, எங்க மாநிலத்தை நாங்க பாத்துக்க தெரியும், உன் நண்பர் தானே. அவர் சொல்லிட்டாரு பதில். நமச்சிவாயம் பதில் சொல்றாரு. யாருக்கு சால்வ போட்டு பாராட்டு விழா பண்ணாரு? அந்த ஈஷா சிங் ஐபிஎஸ் விட்டு பாராட்டுறாரு. ஏன்? பொதுச் செயலாளர் மைக்க புடுங்கினதுக்கா? எங்க வேலையை நாங்க பார்க்க தெரியும், 40 பேரை கொன்ன கும்பல் தான் நீங்கன்னு சொன்னாங்க. சாட்சி சார், எவிடன்ஸ் இன்னைக்கு கோர்ட்ல இருக்கு, சிபிஐ கோர்ட்ல. அந்த அம்மையார் என்ன சொன்னாங்க? போலீஸ் ஆபீசர், நீங்க தான் 40 பேரை கொன்ன கதை எங்களுக்கு தெரியும்ட்டாங்க. என்ன நீங்க கான்ஸ்பிரசி தியரி உருவாக்குனீங்க? திமுக பண்ணுச்சு சொன்னாங்களா இல்லையா? அந்த அம்மையார் போலீஸே சொல்லிச்சு சார். அப்ப அந்த போலீஸ் தடியடி பண்ணுச்சுல, அதையெல்லாம் பொறுத்து கொள்ளுகிற விஜய்
இங்க எல்லா விதத்திலும் உனக்கு வளைஞ்சு கொடுக்கிற திமுக பார்த்து தீய சக்தின்னு பேசுற. அப்ப நீ யார்? நீ நடிகன் தானே, நடிக்க மட்டும்தான் உனக்கு தெரியுது. அந்த நடிப்பும் உருப்படியா இல்ல, ஆக்ஷன் சொல்லவும் தெரியல, கட்டு சொல்லவும் டைரக்டர் இல்ல, ஏதோ ஆரம்பிச்சு ஏதோ பேசுறாரு. இதை விட கொடுமை என்னன்னா, அந்த ஈரோடு மண் யாருடைய மண்? இன்னைக்கு மீட்டிங் யாரால பத்தி பேசினார்? பெரியாரை பத்தி பெருமையா தான் பேசினார். அவர் என்ன பேசுறாரு? பெரியார் வந்து இந்த மாதிரி ஒரு சமூக நீதிக்கான நெம்புகோலா இருந்தாரு அப்படின்லாம் பெரியாரை பத்தி பாராட்டி தான் பேசினார். உங்களுடைய சமூக நீதி லட்சணம் தான் தெரிஞ்சு போச்சு. நீங்க என்ன சமூக நீதியில் இருக்கீங்க? சரி, பெரியாரை பத்தி என்ன பேசுறாரு அப்புறம் பேசுறேன். இப்ப அந்த கூட்டம் நடப்பதற்கே மூல காரணம் செங்கோட்டையன். ஆமாவா? ஆமா. அந்த செங்கோட்டையன் பத்தி ஏன் ஒரே நிமிஷத்துல பேச்சு முடிச்சிட்டாரு? அவர் மீட்டிங்ல யாரையுமே பேச மாட்டார். இவர் செங்கோட்டையனை மேல கூப்பிட்டு இந்த வெள்ளி செங்கோல் வாங்கி அவருக்கு முதல்ல பாராட்டு தெரிவிச்சு அவர் முதல்ல பேசி அவர் ஏன் ஒரு நிமிஷத்துல முடிச்சாருன்னு நான் சொல்றேன். நீங்களும் பார்த்திருப்பீங்க. செங்கோட்டையன் எப்பவுமே கொஞ்ச நேரம் சார், செங்கோட்டையன் பேசுனது பிரச்சனை இல்ல சார். செங்கோட்டையன் குறித்து அவர் பேசியது 50 ஆண்டு கால அனுபவம் வாய்ந்தவர் கூட வந்திருக்காருல்ல, அந்த ஏரியால நீ அவரை பத்தி 4 வார்த்தை பேசினாதான் அந்த மக்கள் வந்து உள்வாங்குவாங்க. முடிஞ்ச உடனே பேசுறாரு. எங்க பேசுறாரு? ஒரு நிமிஷத்துல பேசி முடிச்சிட்டாரு. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. பிரச்சனை என்னன்னா, அவர் குறித்து பேசுவதற்கு ஒரு பக்கம் டயலாக் எழுதி வச்சிருக்காங்க. கேரவான்ல உட்கார்ந்திருக்கும் போது மேல எங்க அண்ணன் செங்கோட்டையன் என்ன பண்ணாரு தெரியுமா? வழக்கம் போல பழக்க தோஷத்துல புரட்சி தலைவின்னு சொல்றதுக்கு வந்துட்டாரு வாயில. புரட்சி தளபதிட்டாரு. சார், புரட்சி தலைவி அரியணையில் அமர வைப்பான்னு சொன்னார்னா விஷால் சார், எங்க அண்ணன் விஷால் இருக்காருல்ல, அவர்தான் சார் புரட்சி தளபதி. அவருக்கு தான் அந்த பட்டம் கொடுத்திருக்காங்க. புரட்சி தமிழர்னா சத்யராஜ் தமிழர் சொல்லிட முடியாது. சத்யராஜ் கிடையாது, அது எடப்பாடி. டென்ஷன் ஆடுவாரு. சத்யராஜ் சொல்றாங்க. சத்யராஜ் சினிமால கொடுத்த பட்டம் எடப்பாடி தனக்கு தானே சூட்டிக்கிட்டாரு. புரட்சி தமிழர் புரட்சி தளபதி, சினிமால விஷால். ஆமா சார், புரட்சி தளபதின்னு பட்டம் யாருக்கு? இவருக்கு கொடுக்கப்பட்ட. அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு சார். அவர் வந்து நின்னார்ல எம்எல்ஏ எலெக்ஷன் சொல்லி கவுன்சிலர் ஆபீஸ்ல கடிதம் கொடுத்தாலும் மறந்துட்டீங்களா? அப்ளிகேஷன் எங்க கொடுத்தாருன்னு. ஆக மொத்தம் அவரும் அரசியலுக்கு வந்துட்டாரு. செங்கோட்டையனுடைய நோக்கம் விஷால தூக்கின்னு வந்து சிஎம் ஆக்குறது. இதை பார்த்த உடனே விஜய் டென்ஷன் ஆயிதான் ஒரு நிமிஷத்துல பேச்ச முடிச்சிட்டாரு. நான் புரிஞ்சுக்கிறேன், மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க எனக்கு தெரியல. இல்ல சார், அவரு அவ்வளவுதான். மொத்தமே 30 நிமிஷம் பேசுறாரு. இல்ல ஒருத்தரை பாராட்டி பேசுறது 1 நிமிஷம். அதை நம்ம வந்து அதெல்லாம் அவர்கிட்ட புசியானந்த் சொல்றாரு ஒரு நாளைக்கு முன்னாடி. இல்ல இதே சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு முன்னாடி அங்க செங்கோட்டையன் முன்பாக புசியானந்த் இருக்கிற இடத்துல இரவு, முதல் நாள் இரவு 2 மாவட்ட செயலாளருக்கு மத்தியில அடிபுடி சண்டை நடக்குது. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கு. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா மாலை போடுற பிரச்சனை. அவர் அந்த பார்வையிட வந்திருக்காரு அந்த இடத்தை. அங்க என்னடா உங்களுக்கு மாலை? அங்க செங்கோட்டையன் ஒதுங்கிட்டாரு. வீடியோல இருக்கு, நான் சொல்லல சார். எனக்கு என்ன இருக்கு அதை பத்தி பேசுறது? கட்சி இதுதான் சார் தரிகட்ட கூட்டம், தரமான கூட்டம் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த கூட்டத்தை நெறிப்படுத்த வேண்டிய விஜய் நெறிப்படுத்தாமல் இதே லட்சணத்தை பேசிட்டே இருந்தார்னா திமுக வெற்றியை தடுக்கவே முடியாது. இப்படி சொன்னோம்னா நம்ம திமுக ஆதரவாளர்னு சொல்லுவோம். இல்ல, உண்மையான சொல்றோம். நீங்க திமுக வெற்றி தடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. இந்த 4 முனை போட்டியில அவர் என்ன சொல்றாரு? களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் விமர்சிக்க விரும்பவில்லை, களத்தில் இருப்பவர்களை மட்டுமே விமர்சிக்கிறேன் அப்படிங்கிறார். சரி, ஓகே. திமுக மட்டும் தான் களத்துல இருக்குன்னு சொல்றாரா, இல்லனா அதிமுக பாஜக களத்துல இல்ல, சீமான்லாம் களத்துல இல்லன்னு சொல்றாரா? நான் திருப்பி கேக்குறேன். களத்தில் இல்லாதவர்கள் யார் விஜய் பார்வையில? நான் திருப்பி கேட்கிறேன். இவர் பேசுறாருல அடிப்படையில இந்த தாவேகா இந்த எஸ்ஐஆர் குறித்ததான இந்த விஷயத்துல களத்தில் திமுகவும் கிராமங்களில் அதிமுகவும், நல்லா புரிஞ்சுங்க, நகரங்கள் உட்பட கிராமங்கள்ல திமுக வேலை பார்த்துச்சு. எஸ்ஐஆர் அந்த பிஎல்ஓ ஆபீசரோட வேலை பார்த்தாங்க, பிஎல் ஏக்கலாக ஏஜென்ட்டா வேலை பார்த்தாங்க. கிராமங்கள்ல நிறைய ஊர்கள்ல நம்ம விசாரிச்ச வகையில நிறைய ஊர்ல அதிமுக களத்துல வேலை பார்த்துச்சு. அது அடிப்படையில ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப களத்தில் நிற்பவர்கள் இவங்க தான். இன்னைக்கு மக்கள்கிட்ட போனீங்கன்னா ஒன்னு திமுக ஒன்னு அதிமுக தான் பேசுறாங்க. இன்று வரை நீங்க காலங்காலமாக எவ்வளவு காலம் திமுக எதிர்ப்புன்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலமாக பவள விழாவை கொண்டாடுறத போய் பாப்பான்றீங்க. 2 வருஷம் தான் ஆயிருக்கு கட்சி ஆரம்பிச்சு. நீ பாப்பாவா 75 வயசுல இருக்கிற மூத்த முதிய அனுபவம் வாய்ந்த அந்த கட்சி பாப்பாவா? அடிப்படையில் அறிவு வேணாமா? ஏடிஎம்கே அண்டர் எஸ்டிமேட் பண்றாரா சார்? அவர் ஏடிஎம்கே ஒண்ணுமே இல்ல, நான் தான் நேரடி போட்டு அந்த ஓட்டை திருட பாக்குறாரு சார். அண்டர் எஸ்டிமேட்லாம் கிடையாது. நீ திருடணும்னு நினைக்கிறதுனால தான் செங்கோட்டையனை எடுக்கிற, அங்கிருந்து வருகிற எல்லாரையும் ஓட்டா மாத்தணும்ன்ற. எம்ஜிஆரை எடுத்துக்கிற, அண்ணாவை எடுத்துக்கிற, ஜெயலலிதா பாக்கெட்ல வச்சிருந்தா கூட ஒத்துக்கிற. ஊழலை எதிர்ப்போன்னு சொல்ற. ஊழலை எதிர்ப்போம்னா அம்மையார் ஜெயலலிதா யாரு? நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவரா இல்லையா? செங்கோட்டையன் மீது வழக்கு வரலையா? அப்புறம் என்ன உங்களுக்கு அந்த ஊழல் எதிர்ப்பு? அங்கே பிசு போச்சு. உங்களுடைய கொள்கை கோட்பாடு விளக்க நல்லா முடிஞ்சு போச்சா? அடுத்தது சொல்றேன், இலவசங்கள் நான் சலுகைக்கு எதிராக வரல. ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொன்னாரு?
சலுகைக்கு எதிராக இவர்கள் எல்லாம் பேசின விஷயம் அடிப்படையில் அடி வாங்கிருச்சு, மக்கள்கிட்ட எதிர்வினை ஆயிருச்சு. இந்த கோயம்புத்தூர்ல இவங்க போட்டாங்க பாருங்க மீட்டிங், எஸ்ஐஆர் மீட்டிங்ல இலவசங்கள் வேண்டாம், 1000 ரூபாய் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம் சொன்னது வேற எந்த கட்சியும் கிடையாது, தாவேகா கும்பல் தான் பேசிச்சு. இத அப்ப தாவேகா பேசினதையே அது தலைவர் இல்லன்றாரா? இவர் தான் சார் ஆரம்பத்தில் இலவசங்கள் கூடாதுன்னு சினிமாவில போட்டு டிவியை உடைச்சது, ஃபேனை உடைச்சது, எல்லாத்தையும் போட்டது. அப்ப சினிமாவில ஒரு டிராமா, நிஜத்துல வேற ஒரு டிராமா. நடிகன் நானே, என்ன நம்பாதீங்கன்னு சொல்றாரா விஜய்? என்ன சொல்ல வர? நீங்க சினிமால இருக்கிறது மாதிரியே எங்க நிஜ வாழ்க்கையிலே அரசியலே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க. அது எம்ஜிஆர் காலத்தோட அது முடிஞ்சு போச்சு. இப்போ நான் எதிர்பார்க்கல சார், அவர் நாடகத்தை சொல்றேன். பொதுவா இப்போதைக்கு அவருடைய நாடகத்தை சொல்ற விளம்பரம் வேற, அரசியல் வேற. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு ஒரு புரிதல் வருது. தொண்டர்கள் இந்த மாதிரி இலவசங்கள் வேண்டாம் அப்படின்னு ஒரு படத்தில் உள்ள காட்சிகளை பார்த்துட்டு சலுகைகள் வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம். இப்போ அவருக்கு ஒரு புரிதல் நாங்கள் சலுகைகளை எதிர்ப்பவர்கள் இல்லை, அதை இலவசங்கள் என்று இழிவுபடுத்தக்கூடாது, கௌரவமா திட்டங்களா கொடுக்கணும்னு சொல்றாரு. அதனாலதான் அது உரிமை தொகைன்னு சொல்றாங்க. இலவசம்ன்ற வார்த்தை உரிமை தொகைன்னு மாத்தினது யாரு, கொடுத்தது யாரு? போய் மக்கள்கிட்ட கேட்க சொல்லுங்க சார், பெண்கள்கிட்ட கேட்க சொல்லுங்க. இன்னைக்கு இல்லைன்னு அறிவிக்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆட்சிக்கு வந்தால் விஜய் தைரியமானவராக, ஆண்மை மிக்கவராக, அரசியல் தெரிந்தவராக இருந்தா இந்த சத்தியம் டிவி வாயிலா நான் சொல்றேன், உங்க தேர்தல் கொள்கையில அந்த கொள்கை கோட்பாடு அறிவிக்கிற அந்த திட்டங்கள்ல இலவசம் என்கிற விஷயமே கிடையாது. நான் வந்தேன்னா உங்களை எல்லாம் அப்படி மாத்துவேன். இன்னைக்கு திமுக அரசாங்கம் எடுத்து வந்த எந்த திட்டத்தையும் நான் செயல்படுத்த மாட்டேன் சொல்லுகிற துணிச்சல் இருக்கா விஜய்க்கு? இருக்கா சார்? வாய்ப்பில்லை. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் கடன் வாங்குறீங்க. ஒரு வீட்டுக்கு இல்ல, அனைவருக்கும் வீடு. உலகத்திலே நாங்க முதல் முறையா தமிழகத்துல அனைவருக்கும் சொந்த வீடா மக்கள்கிட்ட கேட்கிறாரு. இதெல்லாம் ரீல் வந்து போச்சு ஏற்கனவே. அவங்க பாணியிலே நான் பேசுறேன். ஏன்னா அவர் தான் சினிமா பஞ்சு பேசுவாரு. அது ரீல் வந்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மாநில அரசும் நிறைய இடங்கள்ல வீடு கொடுக்குது, ஒன்றிய அரசாங்கமும் நிறைய இடங்கள்ல வீடு கொடுக்குது. அதெல்லாம் ரீல் வந்து போச்சு. வாடகையில வீடு இல்லையா? திருப்பி கேட்கிறேன், உங்கிட்ட வேலை செய்யற விஜய் அவர்களிடம் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு சொந்தமா நீ வீடு கட்டி கொடுத்திருக்கியா? நான் ஆதாரம் காட்டட்டுமா? அஜித் என்ற நடிகர் தன்கிட்ட வேலை பார்க்கிற வேலைக்காரங்களுக்கு, டிரைவருக்கு, வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு 10-12 பேருக்கு தனியாக அரை கிரவுண்ட் வீடு கட்டி கொடுத்து, எப்படி வீடு இருக்கணும் டிசைன் கொடுத்து, அவர்களை அங்கிருந்து தன்னுடைய வீட்டுக்கு வேலை கூட்டு வருது வேனையை வச்சு இன்று வரை அதை செஞ்சுட்டு இருக்காரு. உங்ககிட்ட வேலை பார்க்கிற யாருக்காவது ஒத்த பைசா கொடுத்திருக்கியா? ஒரு சிங்கிள் நயா பைசா கொடுக்கறது பூரா இலவசங்கள். நீ ஸ்பான்சர் தான் இருக்கிற. இதுவரை அவர் நடத்தின எல்லா திட்டங்களில் கோல்டு காயின்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். எல்லா பேனா, பென்சில், பால், முட்டை, சுண்டல் எது கொடுத்தாலும், இலவச பாடசாலை நோட்டு புக் ஆரம்பிச்சாலும் ஸ்பான்சர் தான். இன்னைக்கும் அந்த தொண்டர்கள் கதறிக்கிட்டு இருக்கான். ஒரு மீட்டிங் போட்டா தலைக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், 2000 ரூபாய் கொடுக்கணும், வேன் வைக்கணும். இன்னைக்கு பெரும் வசூல் கட்சியாக மற்றவர்களை விட ஹையஸ்ட் இடத்துக்கு போகிற இடத்துல தாவேகா இருக்கு. அந்த கூட்டம் காசு கொடுத்து கூட்டுற இல்ல, காசு கொடுத்து கூட்டாங்கன்னு சொல்றேன். நான் ஆதாரம் சொல்றேன். நான் சொல்லட்டுமா ஆதாரம்? விஜய் பார்க்க வர்ற இல்ல சார், காசு கொடுத்த கூட்டமா? அதெல்லாம் காசு கொடுத்த கூட்டம் நான் சொல்றேன். கரூரில் நடந்த சம்பவத்துல நான் கரூரை எடுத்துக்கிறேன் உதாரணத்துக்கு. கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது, 41 பேர் நெரிசல்ல மரணம். அதுல ஒரு பையன் கரூரில் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பையன், அவன் இறந்து போயிட்டான். அந்த ஊர்ல இருந்து ஒரு வேன் வச்சு கூட்டு வந்திருக்காங்க. அவன் டெய்லி தினக்கூலியில வேலை செய்வான். அவன் விஜய் பார்க்கறதுக்கு வேன்ல வருவானா சார்? யாருக்கு காதல பூ சுத்துறீங்க? பூ சுத்தலாம், தப்பு இல்ல. பூ கூடயே தூக்கி காதல வைக்க கூடாது, செத்து போயிருவான். இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான பேர் காசு கொடுக்காம தான் வராங்க விஜய் கூட்டத்துக்கு. காசு கொடுத்து கூட்டப்படுகிற கூட்டம் இது தன்னெழுச்சியா வருகிற கூட்டம்னா ஏன் சார் நீங்க மகாபலிபுரத்தில் நடக்கும்போது வரல? மகாபலிபுரத்துல அஞ்சலிக்காக வர வைக்கிறீங்கல்ல. உலகத்திலே யாரும் செய்யாத ஒரு சாதனை. செத்தவனை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்றது, நான் இருக்கிற இடத்துக்கு வான்ட்டு, யாருமே செய்யாத சாதனை. அப்ப நீங்க வராருல்ல, அங்க ஏன் பின்னாடி ஒரு பைக்கு போல? அன்னைக்கு ஏன் போல? பதட்டம் அடைஞ்சீங்க. ஏன்னா எவன் வந்தாலும் மாட்டிப்பான்னு தெரியும். கூட்டிராதீங்கப்பா கூட்டத்தை சொல்ல தெரியுது இல்ல. இப்போ நான் பெரிய மாப் லீடர் காட்டணும், நான் பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்காக பல்வேறு விஷயம். இன்னைக்கு ஈரோடு கூட்டம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. இவ்வளவு 50 ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையினால் ஒரு சேர் போட்டு உருப்படியா ஒரு கூட்டத்தை கூட்டி நடத்துறதுக்கு துப்பு இல்ல சார். சேர் போட்டா தெரியாது சார், பஸ்ல உயர உட்கார்ந்து பேசி சார். இந்த மாதிரி சால்ஜாப்பெல்லாம் பேசினா எடுபடா சார். அரசியல் என்பது நேர்மையா பேசணும். எதுவா இருந்தாலும் நேர்மையே கிடையாது தாவேகாக்கு. நான் சொல்றேன், நாடமாட போட்டா நீங்க சொல்ல மாதிரி சேர் போடலாம். இது அப்பாவி மக்களை வெயில்ல நாடு இதுல உட்கார வைக்கிறீங்க. ஆடு அந்த மாதிரி மாட்டு அந்த மாதிரி பட்டியல் அடிக்க வைக்கிறீங்க.
என்ன லட்சணம் நீங்க நடத்துறீங்க? உள்ளே ஆர்வமா சார் வராங்க கூட்டத்துக்கு வந்து ஆர்வத்தை விஜய பார்க்கணும் ஆர்வத்துல தான் வர்றாங்க. அந்த ஆர்வத்தை தவறாக பயன்படுத்துகிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நெறிப்படுத்துற இடத்துல இருந்து தவறு செய்கிறீர்கள். சரி, எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத்தை ஏன் சார் அங்க கூப்பிடல? அவரை நீங்க ஏத்துட்டீங்களா? ஒரு மரியாதை இருக்கும்ல. ரொம்ப நேரம் பேசுவார், அவர் மேல ஏத்தி விட்டார். அதனால கொஞ்சம் சார் அவரெல்லாம் உங்களுக்கான ஐகானா வச்சிருக்கீங்களா? அவருக்கு பார்த்தா ஒரு 10 ஓட்டு கிடைக்காதா? எங்க அண்ணன் மாசம் மாசம் துண்டு மாத்துவார், அது வேற விஷயம். இல்ல ஆக மொத்தம் இப்போ ஒரு துண்டு போட்டுருக்காருல்ல. அது எலெக்ஷன் இதுல காம்பெயின்ல வர பயன்படுத்திக்கிறாங்க சார். இப்போதைக்கு தாவேகா இன்னும் திருந்தல. தாவேகா இதே நிலையில போனா தாராளமாக போகட்டும். ஒரே நிலைப்பாடு, ஒரே எதிரியாக திமுகவை மட்டும் விஜய் பேசிக்கிட்டே இருக்கணும் நான் விரும்புறேன். அப்படி பேசிக்கிட்டே இருந்தாதான் கடைசி வரைக்கும். இவர் வீட்டுல 2 நாளைக்கு ஒளிஞ்சு இருந்து பார்த்தாரு பாருங்க ஒருத்தன், அவனை எங்க அமுச்சு வச்சாங்க? எங்க இவர் அமுச்சு வச்சாரு? இவர் ரசிகன் தானே? சாப்பாடு இல்லாம 2 நாள் இருக்கானே, அவனை கூப்பிட்டு எங்க அமுச்சு வச்சாரு? கீழ்பாக்கத்துக்கு அமுச்சாரு சார். அதெல்லாம் சரி, தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம். உங்க கருத்தை வச்சுக்கிறதா நிறைவா ஒரு கேள்வி. இதுவரை நடந்த அந்த விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை விட இந்த மக்கள் சந்திப்பில் அவருடைய கொள்கைகள், திட்டங்கள், இலக்குகளை ஓரளவு அவர் தெளிவாக முன்வைத்து விட்டார். சொல்ற அதை முன்வைத்து விட்டார் என்ற ஒரு பேச்சு, ஒரு நம்பிக்கை இப்பொழுது அவர் ரசிகர்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட இருக்குது. அதாவது வந்து பிஜேபி ஏடிபி கூட கூட்டம் இல்லை அப்படிங்கிறதுல அவர் வந்து உறுதியாக இருக்கிறாருங்கிறது இந்த பேச்சு இன்றைய கூட்டத்தில் போல ஒரு முடிவு அவர் அறிவிச்சிட்டார். இன்னொன்று எங்களுக்கும் நாங்கள் தான் 2வது இடத்துல இருக்கிறோம். திமுகவுக்கு ஒரு முக்கியமான போட்டியாளர் நாங்கள் தான் இருக்கிறோம். 2026 அந்த ஆட்சியை வந்து நாங்கள் வந்து மாற்றிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது அதீத நம்பிக்கையா என்பதை மக்கள் முடிவு செய்யட்டும். ஆனால் இந்த கூட்டமும் அவருக்கு இருக்கிற ஆதரவும் நம்ம வந்து ஒண்ணுமே இல்லைன்னு மறுக்க முடியுமா, சொல்ல முடியுமா? இல்ல, நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஆட்சி அதிகாரம் என்ன சார், எவ்வளவு இருக்கு அவருக்கு ஆதரவு சார்? இந்த கூட்டம் அது வந்து பார்க்க, வேடிக்கை பார்க்க வருகிற கூட்டம். கிங்காங் போனா கூட கூட்டம் வரும். வடிவேலுக்கு வராத கூட்டமா? திரிஷாக்கு வராத கூட்டமா? நயன்தாராக்கு வராத கூட்டமா? சார் என்ன சொன்னாலும் அந்த கூட்டம் ஓட்டாக மாறாது, மாறாது. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஆட்சியை பிடிப்போம்னு சொல்றீங்க, ரைட், நல்ல விஷயம் தான். 234 தொகுதியில நீ ஆள் போடுங்க, தப்பே இல்ல. எந்த முகம் மக்கள்கிட்ட பரிச்சயமா இருக்கு? 2 வருஷம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு. எந்த முகம் சொல்லுங்க? எத்தனை முகம் தெரியும்? இன்னைக்கு புசியானது தெரியும். இன்னொன்னு சொல்லட்டுமா? பாண்டிச்சேரி இருங்க சார், பாண்டிச்சேரியில அவர் கூட்டு போய் அசிங்கப்படத்தான் மிச்சம். அவருக்கு பாண்டிச்சேரியில ஓட்டே இல்லை. அந்த உண்மை தெரியுமா உங்களுக்கு? அவர் அங்க இருந்து ஓட்ட மாத்திட்டு சோழிங்கநல்லூர் வந்துட்டாரு. எலெக்ஷன் நின்னதான் தெரியும். இப்ப சோழிங்கநல்லூர் வந்துட்டாரு, அவர் ஓட்டு இங்க வந்துருச்சு. அதனால தான் அங்க புதுச்சேரியில இவர் முதலமைச்சர்னு சொல்ல முடியல அவரால. புசியானது இங்க வந்துட்டாரு. அவர் ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்துட்டாரு. இப்ப செங்கோட்டையன் மாதிரியான பல்வேறு நபர்கள் உள்ள வந்த பிறகு தன்னுடைய இருப்புக்கே பிரச்சனை வருது. இதை விட கொடூரம் அசிங்கம் ஒண்ணு நடந்திருக்காங்க, அவமானம். இதுக்கு மேலே அவர் அந்த கட்சியில நீடிச்சாருன்னா பெரிய அசிங்கம். அங்க பொருளாளர்னு ஒருத்தர் இருக்காரு, ஏற்கனவே மகாபலிபுரத்திலே காரை நிறுத்திட்டாங்க, நீ யாருன்னே தெரியாதுன்ட்டாங்க. இன்றும் அந்த சம்பவம் நடந்திருக்கு. இன்றைக்கு வெங்கட்ராம பேரே இல்லன்ட்டாங்க விவிஐபி லிஸ்ட்ல. உலகத்திலே ஒரு கட்சியில 3வது இடம், தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர். காசு கொடுக்கறது அவர்தான். இந்த கட்சி செலவு பண்ணிச்சுன்னா கையெழுத்து யார் போட்டு காசு தருவா? பொருளாளர் தான் தருவாங்க. பொருளாளர் போலீஸ் நிறுத்திருச்சு. என்னன்னு கேட்டா, சார் விஐபி லிஸ்ட்ல, விவிஐபி லிஸ்ட்ல உங்க பேர் இல்ல, என்னடா கட்சி நடத்துறீங்க? கட்சியா சீட்டு கம்பெனியா? பொருளாளருக்கு அனுமதி இல்ல, தொடர்ச்சி அனுமதி இல்ல சார். நான் சொல்ல சார், இத அங்க நடந்த சம்பவம். ஆனா நீங்க அவமானப்பட்டு உள்ள போறாரு. சரி, மீட்டிங்ல நடக்கிற உள் விவகாரங்களை ஃபுல்லா கிளியரா வாட்ச் பண்ணிருக்கீங்கன்னு புரியுது. நான் வந்து வெங்கட்ராம உள்ள அடுப்பதுல இருந்து இங்க சோழிங்கநல்லூர் நடக்க சண்டை வர சொல்றீங்க, ஓகே. ஆனால் இந்த தேர்தலில் விஜய்க்கான அந்த செல்வாக்குங்கிறது எங்க அண்ணன் சீமானை விட கம்மியா தான் ஓட்டு வாங்குவார். திரும்ப திரும்ப இதே அரங்கத்துல நான் சொல்லிட்டே இருக்கேன். சீமானை விட சீமான் மீது எனக்கு மாறுபட்ட நிறைய கருத்து இருக்கு. இல்ல, சீமான் ஓட்டுல விஜய்க்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். அதெல்லாம் நீங்க தான் நினைக்கிறீங்க. இப்படியே இவர் பேசிட்டு இருந்தார் விஜய்னு வச்சுங்களேன், வெறிகுண்டு உளறல் பேச்சு பேசிட்டே இருந்தாருன்னா எங்க அண்ணன் சீமான் ஸ்கோர் அடிச்சு போயிடுவாரு. அவர் வாங்குற ஓட்டை விட கம்மியா தான் வாங்குவார், எழுதி வச்சுங்க. ஏன்னா சீமான் வந்து இப்போ வந்து ஒரு கடப்பாறையை கொண்டு இந்த திராவிட கோட்டையை இடிப்போம்னு நேத்தா ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ல பேசியிருக்கிறாரு, போன வாரம் தான். நீங்க அதுக்குள்ள அவர் விஜய் விட அதிக, அவர் பெரியார தூக்கி பிடிக்கிறாரு விஜய், ஆனா அவரை விட அதிக ஓட்டு பெரியார தூக்கி பிடி. சார் பெரியார பத்தி 10 நிமிஷம் பேச தெரியாது சார். யாரை எழுதி கொடுத்துருக்காங்க, மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை வாசிக்கிறார். பேசுகிறார் அல்ல, வாசிக்கிறார், புரிஞ்சுக்கணும். எல்லா மீட்டிங்லயும் பெரியார கொஞ்சம் அவர் உயர்த்தி தான் சார் பேசுறாரு. பெரியார், காமராஜர்லாம் உயர்த்தி தான். பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் இவர்களை குறித்து அல்லது இவர் கொள்கை தலைவராக வச்சுக்கிற 5 பேரை குறித்து நான் ஸ்டாப் பேச, எழுதி கூட படிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்க. அஞ்சலி அம்மாள் யாரு பேச சொல்லுங்க, நான் பேசிட்டா 1/2 மணி நேரம் பேசுவேன். பெரியார் யாரு, நான் பேசட்டுமா? இந்த கட்சியில இருக்கிற யாருக்குமே எதுவும் தெரியாது சார். யாரோ எழுதி, இது எல்லாமே ஜாதி அரசியல். அஞ்சலி அம்மாள் யாரு, அவங்க ஓட்டு எப்படி கிடைக்கும் அத பேசுறது. காமராஜர் யாரு,
அவர் ஜாதி என்ன, அவரை இழுத்து வச்சுக்கலாம். பெரியார் யாரு, அவரை இழுத்து வச்சுக்கலாம். இப்படி ஒருத்தரையும் ஜாதி அரசியல் பண்ணுகிற ஒரு பிற்போக்கான சூழ்நிலையை தான் உருவாக்குறார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறாரு, அதை மறந்துட்டேன் நானு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறாரு. இவர் பீகாரோ உத்தரப்பிரதேசமோ குஜராத்தோ போனது இல்லையா? ஹத்ரஸ் மாவட்டத்தில் நடந்த அயோக்கியத்தை சொல்லட்டுமா நானு? ஒரு தலித் பெண்ண கொடுமையா வன்புணர்வு பண்ணி குட்டுயிரும் கொலையுமா வீட்டு வாசல போட்டாங்க. அந்த பாடியை செத்து போயிட்ட பிறகு அந்த பாடியை வீட்டுக்கு கூட கொடுக்காம போலீஸ் செத்து போய் சுடுகாட்டுல எரிச்சுது. அதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பான இடமா? தமிழ்நாடு தான் இந்தியாவிலே பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பு மரியாதையும் கொடுக்கிற மாநிலம். அடிப்படையில் அறிவு இருந்தா பேசணும், இல்லனா யாராவது சொல்லி கொடுக்கறதையா கேட்கணும். எதுவுமே இல்லாத மங்குனி கூட்டத்தின் தலைவனாக இருந்தா கூட்டமும் மங்குனியா தான் இருக்கும். ஓகே சார், விஜய் தொடர்பான இந்த அவருடைய உரை, அதில் உள்ள அம்சங்கள் மற்றும் இந்த விஜயின் இந்த இரண்டாவது இன்னிங்ஸ் தொடர்பாக மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளீர்கள். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.